மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் தற்போது ஆஜராகியிருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் மீது புகார் அளித்த ஜாய் கிறிசில்டாவும் வழக்கறிஞருடன் மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில். செந்தில், முழு விவரம். நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தனது வழக்கறிஞருடன் சென்னை எழிலக வளாகத்தில் ஆஜராகியிருக்கிறார். மாநில மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியிருக்கிறார். அதே போல அவர் மீது புகார் கொடுத்த பெண்ணும் தற்போது தனது வழக்கறிஞருடன் தற்போது மகளிர் ஆணையத்தில் ஆஜராகியிருக்கிறார். தற்போது இருவரிடமும் விசாரணை நடைபெறுகிறது. நடிகரும் சமையல் கலை நிபுணருமான மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றி மோசடி செய்துவிட்டு தன்னை கர்ப்பமாக்கிவிட்டு தற்போது தன்னுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்வதுடன் தன்னை புறக்கணிப்பதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜாய் கிறிசில்டா என்ற பெண் சென்னை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக துணை ஆணையர் வனிதா இருவரிடமுமே தனித்தனியாக விசாரணை எடுத்தார். அதாவது புகார் கொடுத்த ஜாய் கிறிசில்டா மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தியிருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஜாய் கிறிசில்டா சென்னை சேப்பாக்கம் எழிலக வளாகத்தில் உள்ள மாநில மகளிர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் தற்போது இருவருமே விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார்கள். மாதம்பட்டி ரங்கராஜ் தனது மனைவியுடன் மற்றும் வழக்கறிஞருடன் அவர் ஆஜராகி இருக்கிறார். அதே போல புகார் கொடுத்த ஜாய் கிறிசில்டாவும் தனது வழக்கறிஞருடன் தற்போது சென்னை எழிலக வளாகத்தில் உள்ள மகளிர் ஆணையத்தில் தற்போது மகளிர் ஆணைய தலைவர் முன்பு ஆஜராகி இருக்கிறார்கள். இருவரிடமும் தற்போது தனித்தனியாக மகளிர் ஆணைய அதிகாரிகள் தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன் பிறகு இருவரிடமும் ஒன்றாக வைத்து, அதாவது இருவரையும் எதிரெதிரே வைத்து விசாரணை நடத்துவார்கள் என தற்போது அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது விசாரணை தொடங்கி தற்போது 10 நிமிடம் ஆகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.